கனகத்தின் ஆசைகள், எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். கனகம் விரும்பியபடி ஆண் குழந்தை. கஷ்டப்பிரசவம்தான். கனகத்தின் ஆசை நிறைவேறிவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட சமயம் கனகத்தின் அந்த ஆசை கடைசி ஆசையாகி போகும் என்பதை அவர் கண்டாரா என்ன? நல்ல வேளை கனகம் நீ உயிரோடு இல்ல. இருந்தா அவர் உதடுகள் நடுங்கின. உருட்டி போட்ட சோறு தொண்டைக்குள் சிக்கி இறங்க மறுத்தது. வயதான காலத்தில் மகன் உதவுவான் என்பது இந்த காலத்தில் எத்தனை தவறான கணிப்பு! மகன் மகள் என்பதெல்லாம் அவரவர் கொடுப்பினைப்படித்தான் அமையும். அவர் வயது ஒத்த இதர நண்பர்களின் வாழ்க்கையிலிருந்து அவர் பல படிப்பினைகளை தெரிந்து கொண்டிருந்தார். மகன்தான் சரியா இல்ல, மகளிடமாவது இருக்கலாம்னு நினைச்சேன், அங்கேயும் மருமகன் வேற்று மனுஷனாக்கிட்டான் என்று புலம்புபவர்களை பற்றி அவர் அறிந்தார். வயதானவங்கன்னு வேலை வெட்டி செய்யாம சதா கட்டிலேயே கடந்து ஓய்வெடுக்கணுமா என்ன? போட்டதை சாப்பிட்டு முடிஞ்ச வேலையை செய்யலாமே என்பது இந்த கால மனோபாவம். ஒரு சமயம் வயசாச்சு என்ற சாக்கில் காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்தபடி பிறரை ஏவிக்கொண்டிருக்கும் வயதானவர்கள் சிலர் இருக்கலாம். அவர்களால் ஒட்டுமொத்தமான படி வயதானவர்களுக்கு வந்து விட்டிருக்கலாம். உங்க பாடல்லாம் தேவலப்பா, எனக்கு மனைவி இருக்கா, கொஞ்சம் காது கேட்காது, அது ஒரு விஷயத்துல அவளுக்கு நல்லதா போச்சு. ஆனா மருமக திட்டுறது என் காதுல விழுதே, அழுத்து கொண்டார் ஒரு நண்பர். நல்ல காலம், கனகம் இருந்திருந்தா அவளுக்கும் இந்த கதிதான் ஏற்பட்டிருக்குமோ? கடந்த ஒரு சில தினங்களாக முணுமுணுப்புடன் ஆரம்பமான விவாதம் நேற்று அவர் காதுபடவே அடிபட்டது. அதே சாப்பாட்டு மேஜை அருகில் கனகத்தின் 3 பிரி சங்கிலி கொத்தை அவர் பேங்க் லாக்கரில் வைத்து விட்டிருந்தார். அவளது ஞாபகார்த்த சின்னம் என்பது மட்டுமல்ல, அவர் உத்தியோக உயர்வு பெற்று முதலாக போனஸ் பணத்தில் வாங்கிய நகை என்ற காரணமும் கூட. மாசம் பிறந்தா வட்டி கட்டணுங்கிற, பிறகு வீட்டில் செலவுன்னா எப்படி பணம் வரும்? சுகுணா சீறினாள். வீட்டு மேலே வாங்கின கடனை எப்படியாச்சும் அடிச்சிட்டா நமக்கு தானே நிம்மதி. இப்போ கஷ்டப்பட்டாலும் தேவையில்லாத கஷ்டம். ஏன் வேண்டாத பொருள் இருந்தால் விற்கிறது, அது இருந்து என்ன லாபம்? மனைவியின் பேச்சின் பொருள் விளங்காதவனாய் விழித்தான் நரேந்திரன். டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிய பொருட்கள் இன்னுமா விளங்கல? மோரை விட்டு சோற்றை பிசைந்தவள் கணவனை உற்று பார்த்தாள். உங்க அம்மா சங்கிலி லாக்கர்ல சும்மா தூங்குதில்ல? மேகநாதன் அதிர்ந்து போய் மருமகளை பார்த்தார். நரேந்திரன் அவமானத்தில் முகம் கருக்க மனைவியை முறைத்தான். ரொம்ப முறைக்காத. நானா கழுத்துல பூட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போறேன்? லாக்கர்ல கிடக்குது. இந்த காலத்துல தங்கச்சி என்ன கழுத்துல பூட்டிக்கிட்டு போனா கழுத்தோட கொண்டுகிட்டு போயிடுவான். மேகநாதன் சற்று எரிச்சலை அடக்கியபடி கூறினார். அதனால தான் சொல்றேன், அனுபவிக்க முடியாத பொருள். 30 பவுன் சங்கிலி பணமா இருந்துச்சுன்னா கடனாவது அடையுமே. சுகுணா சுருக்கென குத்தினாள். தட்டில் இருந்த சோற்றை அலைந்தபடி நரேந்திரன் தலைகுனிந்தான். எங்க அம்மாவோட ஞாபகத்துக்காக வீட்டில் இருக்கிற ஒரே சின்னம் அந்த சங்கிலி கொத்து, அதை விற்க முடியாது என்று அடித்து பேச அவன் ஏன் முன்வரவில்லை? மேகநாதனின் எரிச்சல் பீறிக்கொண்டு வந்தது. ஏமா, அந்த சங்கிலியை வித்துதான் உங்க கடன் தீக்கணுமா? 2 பேர் சம்பாதிக்கிறீங்க, ஒழுங்கா குடுத்தனம் செய்து மிச்சம் பிடிச்சா கடன் அடைஞ்சிருமே. மேலும் விற்கிறது சுலபமா, வாங்கிறது கஷ்டம் என்றார் உறுதியுடன். சுகுணாவிற்கு அது போதாதா? தெரியுமே, உங்களுக்கு கொடுக்க மனசு வராதுன்னு. உங்க மகன் தானே கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கே புரியலன்னா சரி. ஆனா ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, இந்த வீட்டில் தான் நீங்களும் இருக்கீங்க, வெளியில இல்லை. படக்கென சாப்பாட்டை உதறிவிட்டு எழுந்து விட்டாள். இந்த வீட்டில் எனக்கும் உரிமை உண்டு, நானும் பணம் கொடுத்துருக்கேன் என்று கத்த வேண்டும் போன்ற உணர்வு. மேகநாதன் தன் மகனை பார்த்தார். எங்க அப்பா கொடுத்த பணத்துல தான் வீட்டு அஸ்திவாரமே உருவாகி இருக்கு என்று சொல்ல முடியாத கோழை அவன். அப்படியே சொன்னாலும் சுகுணா காது கொடுத்து கேட்கக்கூடியவளா? மாத சம்பளத்தில் கணிசமான வெட்டு விழுந்து அவளது கையை கடிக்கிறதே என்ற ஆத்திரம். விருப்பப்படியெல்லாம் கடைகளில் புகுந்து சேலையும் பாத்திரமுமாக வாங்கி குவிக்க முடியவில்லையே என்ற ஆவேசம். அவள் மருகி குமைந்து கொண்டிருந்தாள். அவளிடம் பேச்சு கொடுப்பது எரிமலையை கிளறி விடுவதைப் போல என்பதை நரேன் உணர்ந்திருப்பான். மனைவிக்கு பயந்தவனிடம் இனி எதை எதிர்பார்த்து அவர் வாழ முடியும்? கை கால்கள் திடமாக இருந்து பிறர் உதவி நாடாமல் வாழும்போதே அவர் நிலைமை இப்படி. இனி தள்ளாமையால் நோயுற்று படுக்கையிலும் விழ நேர்ந்துவிட்டால்? அச்சத்தால் அவர் உடல் நடுங்கியது. வேகமாக மோரை தட்டில் வார்த்தவர் ஒரே வாயாக அள்ளி போட்டுக் கொண்டார். நரேந்திரன் அலுவலகத்திற்கு புறப்பட தயாராக இருந்தான். புதிதாக வாங்கப்போகும் வாஷிங் மிஷினை பற்றிய அபிப்பிராய பேதம் இன்னமும் ஓய்ந்தபாடில்லை. சுகுணாவிடம் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. புதிதாக விளம்பரங்களில் தென்படும் எல்லாவித நவீன சாதனங்களையும் வாங்கி வீட்டில் நிரப்பிவிட ஆத்திரப்படுபவள்.
கலர் டிவி லோன் முடிஞ்சிட்டது, வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு இருக்கேன். முதல்ல வீட்டு கடன் முடியட்டும் சுகுணா. மேலே மேலே இதுகளை வாங்கி குவிக்கிறதுல அர்த்தமே இல்லை. மனைவியை அடக்கி பார்த்தான் நரேந்திரன். நரேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன், நீ வாங்கித்தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு மெத்த அவமானம், கோபத்துடன் கூறினாள் சுகுணா. டிவி வாங்கணும்னே இப்போ பாதி நாள் அதை பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். மேகநாதனுக்கு சிரிப்பு வந்தது. பொழுது போகாமல் வீட்டில் இருப்பவருக்கு டிவி நிகழ்ச்சிகள் உபயோகமாகும் என்பதை இருவருமே எண்ணி பார்க்கவில்லை. ஒரு முறை டிவியை போட்டு அவர் நாடக நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து கொண்டிருந்து விட்டார். சுகுணாவின் முகத்தை பார்க்க வேண்டுமே. ஏற்கனவே தலைவலி மண்டைய பழக்குது. கண்ட கண்ட புரோகிராம்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு பற்களை கடித்தாள். ஏன்பா வயலும் வாழ்வும் முதல் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மகன் தன் பங்குக்கு குத்தினான். அவர் வாய் துடித்தது. நாவை கட்டுப்படுத்தியவராக இருந்து விட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு டிவியை விரலாலும் தீண்டுவதில்லை. பல சமயங்களில் இரவு 9:30க்கு மேல் மருமகள் டிவியை பெரிதாக வைத்துக்கொண்டு ரசிப்பால். அவர்கள் பணம் போட்டு வாங்கியது அனுபவிக்கிறார்கள். அவர் யார் கேட்பதற்கு? இப்போதும் சலவை இயந்திரம் பற்றி மத்தியஸ்தம் செய்ய அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அடித்து பேசினால் அவரிடமே பணம் கேட்டு விடுவாள் சுகுணா. பணம் என்று வந்துவிட்டால் அவளுக்கு மானம் வெட்கம் எதுவுமே பிரச்சனையாக தெரியாது. நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாமல் போவது என்று தீர்மானித்தவராய் வெளியே கிளம்ப வழி தேடிக் கொண்டிருந்தார். கலர் டிவி, வாஷிங் மிஷின், இனி அடுத்தது ஒரு வீடியோவும் தேவைதான். ஊரில் இருக்கிற சினிமா படங்களை பார்க்க வெளியே போக வேண்டாம். அதற்கு பதில் வீட்டிலேயே பெரும் கூட்டம் சேரும். இப்போதெல்லாம் அடிக்கடி அவர் வெளியே சாப்பிட நேருவதால் கையில் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. மகனும் மருமகளும் அலுவலகத்திற்கு புறப்பட்டு போன பிறகு பேங்க் வரை நடந்து செல்லலாம் என தீர்மானித்து காத்து கொண்டிருந்தார். நரேன், நான் சொல்றத கேளு. முதல்ல அந்த வாஷிங் மிஷினை பாரு, பிறகு நீயே வாங்கிடுன்னு சொல்லுவ. சுகுணா கூறிவிட்டு சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். இன்னும் 2 நாட்களில் சலவை செய்யும் இயந்திரம் அந்த வீட்டுக்குள் நுழைந்துவிடும் என்பதை அவர் அறிவார். ஆனால் அவரது துணிகளுக்கு அந்த இயந்திரம் இடம் கொடுக்காது. ஏனெனில் அவர் அழுக்கு துணிகளை அணிபவராயிற்றே. ஒருமுறை மேகநாதன் அவசரமாக வெளியே சென்று கொண்டிருந்தார். சாதாரணமாகவே அவர் உடை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தும் ஆசாமி அல்ல. அதிலும் அன்று அவசர நிமித்தம் பணம் எடுத்து வருவதற்காக பேங்க் மூடிவிடும் என்ற பதைப்பில் கையில் கிடைத்ததை போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டார். வீடு திரும்பிய பிறகுதான் அவருக்கு தமது ஷர்ட் காலரின் ஓரம் கிழிந்திருந்தது பற்றி தெரிய வந்தது. அன்று மாலை நரேந்திரனிடம் எவ்வளவு பெரிய புகார் பட்டியல் படிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்ததும் பெருத்த அவமானத்திற்குள்ளானார் அவர். ஏன்பா, எதுக்காக இப்படி காலர் பிசு பிசுத்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஊர் சுத்துறீங்க? மகன் வெடுவெடுத்தான். முதல்ல சுகுணா சொன்னா, நானும் கேட்காம இருந்து வந்தேன். இப்ப கண்ணாலேயே பார்த்துட்ட பிறகுதான் உண்மைன்னு நம்புறேன். நல்லா உடிச்சிக்க கூடாது. எதுக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? கடுமையாக பேசினான். அவர் மெல்ல சிரித்துவிட்டு, காலர் கிழிஞ்சது தானேப்பா, எனக்கு எதுக்கு இனிமே இந்த அலங்காரம்லாம் என்றார் மெதுவாக. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்பு தான். பொறுப்பான பதவியில் இருக்கிறாரு உங்க மகன். நான் ஒருத்தி இருக்கேன். உங்களுக்கு நல்ல ஷர்ட் வாங்கி தராம இருந்துட்டோம்னு கெட்ட பெயர் வாங்கி தரணும்னு செய்திருப்பீங்க. சுகுணா வெடித்தாள். மேகநாதன் தாடை இறுக வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டார். ஊருக்காக பால் குடிப்பவர்கள் இவர்கள், தன் உடம்பிற்காக பால் குடிக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களிடம் பேசி பயன் என்ன? அந்த சம்பவத்திற்கு பின்னரும் சுகுணா அடிக்கடி அவரிடம் குற்றம் காண துவங்கியிருந்தால். உங்க அப்பாவை அந்த பானிபூரி கடைக்கிட்ட பார்த்தாலாம் என் ஆபீஸ் தோழி லீலா. தள்ளுவண்டியில வியாபாரம் செய்துக்கிட்டு போறவங்க கடை. நடப்பாதையில நின்றுக்கிட்டு இவருக்கு வாங்கி தின்ன வேண்டிய அவசியம் என்ன? மகனுக்கு தந்தை பேரில் சினம் பொங்கியதில் வியப்பில்லை. எதுக்குப்பா இப்படி செய்றீங்க? தலையில் அடித்து கொண்டான் அவன். உன் மனைவி வீட்டு சாமான்களை அளந்து வைக்கிறாள். நான் சமையல் செய்தாலும் அளந்து கொடுத்துவிட்டு ஸ்டோர் ரூமை பூட்டி பீரோ சாவி கொத்தை கைப்பையில் போட்டுக்கொண்டு போய்விடுகிறாள் என்ற உண்மையை புட்டு வைக்க அவர் மனம் விரும்பவில்லை. சேற்றில் கல்லெறிந்தால் தம் முகத்தில் தானே தெரிக்கும். சுகுணா அழுது ஆகாத்தியம் செய்து தன் கட்சியை ஜெயித்து கொண்டு விடுவாள். மேகநாதன் எதற்காக சேற்றை பூசிக்கொள்ள வேண்டும்? வழக்கம் போல மருமகளுக்கும் மகனுக்கும் டிஃபன் டப்பாக்களை எடுத்து பையில் போட்டார். கையில் கூட இருக்கட்டும், என்ன திடும்னு மழை வந்துடுது பாரு என்று உபசரித்தார். சுகுணா முகத்தை குலுக்கியபடி அறைக்குள் சென்று மறைந்தாள். சற்று நேரத்தில் ஸ்கூட்டரில் இருவரும் அலுவலகம் சென்ற பின் அவரும் புறப்பட்டார். பேங்க் வேலையை முடித்துக்கொண்டு திரும்பியவரை யாரோ பின்னால் அழைத்த ஒலி சட்டென நின்றார். சுந்தரம். உன்னை தேடிக்கிட்டு வீடு வர போன. மூச்சு வாங்கியது அவருக்கு. நீ போட்ட பிளான் படி ஒரு சின்ன வீடு ஏற்பாடு செய்திடலாம். நிதானமா பேசு இரு என தயங்கியவர் நிமிர்ந்தார். எதிரே நின்ற ரெஸ்டாரண்ட் பலகை கண்ணில் பட
வா, காஃபி டிஃபன் சாப்பிட்டபடி பேசுவோம் என்றார். ஓட்டலின் குடும்ப அறை பகுதிக்குள் நண்பர்கள் இருவரும் சென்று அமர்ந்தனர். மசால் தோசை, இட்லி, வடை என்று தாராளமாக ஆர்டர் கொடுத்துவிட்டு பேச்சை துவங்கினார் சுந்தரம். தாம்பரத்தில் நான் சொன்ன ஆசாமி இருக்காரு. நான் விஷயத்த சொன்னதும் அவர் சரின்னுட்டாரு. முதல்ல 10,000 ரூபாய் கொடுத்துடணுமா? மேகநாதன் கவலையுடன் கணக்கு போட்டு கொண்டார். அவரது கையிருப்பிலிருந்து கணிசமான வெட்டு என்று யோசித்தார். யோசிக்காத மேகா, இது நயமான இடம். இதை நழுவ விட்டா வாய்ப்பு போயிடும். வேற யாராவது பிடிச்சிருவாங்க தூண்டினார் சுந்தரம். சரி, நீ ஏற்பாடு செய்த பிறகு நான் மறுப்பு சொல்ல என்ன இருக்கிறது? எதுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்துடு. உன் மகனுக்கும் மருமகளுக்கும் இழுத்தார் சுந்தரம். இப்ப எதுக்கு அவங்களுக்கு தெரியணும்? சமயம் வரும்போது சொல்லிக்கலாம். தோசையும் இட்லியும் வடையும் அவர்களது சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தன. அந்த வார விடுமுறை நாளில் சுகுணாவின் திட்டம் வேறாக இருந்தது. வாஷிங் மிஷின் வாங்கினதை தோழிகளிடம் காட்டி பெருமை எடுத்துக் கொள்வதற்கு சரியான சந்தர்ப்பம். அதே சமயம் வீட்டிலேயே சினிமா பார்த்தோம் என்ற பெருமையும் கிடைக்கும். முதல் நாள் இரவு மெல்ல கணவனிடம் சொன்னாள், நாளைக்கு நாம வெளியே போக வேணாம். நரேந்திரனுக்கு உண்மையிலே சந்தேகம் வந்துவிட்டது. வார முடிவில் சினிமா, வெளியே சுற்றுதல் என்று அலையும் சுகுணாவா இப்படி பேசுகிறாள்? அப்படி வெளியே போகவிட்டால் தலை வெடித்து விடுவது போல தவித்து போவாளே. வாஷிங் மிஷின் கடன் அடையணும், அதனால வேறு திட்டம் வச்சிருக்கேன். என்ன சொல்ற நீ? என் தோழி ஒருத்திக்கிட்ட வீடியோ காட்டுற VCR இருக்கான். அதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதா சொல்லியிருக்கா. டேப் வேணாமா? அதை நான் ஏற்பாடு செய்யறதா சொல்லிட்டேன். நாளைக்கு நீ போய் புதுசா 3 தமிழ் படங்க வாங்கிட்டு வந்துடு நரேன். கொஞ்சலாக அவன் மீது சாய்ந்தபடி வேண்டுகோள் விடுத்தாள். நிறைய பேர் வருவாங்களா? அப்ப 3 படம் பார்க்கணும்னா வீட்டில் ஏதாவது காஃபி டிஃபன் தயார் செய்ய வேணாமா? சிறிது கவலையுடன் கேட்டான் நரேந்திரன். கணவனின் முன்னெற்றி முடியை கோதியபடி, அதை பற்றிய கவலை என்கிட்ட விட்டுடு நரேன், நான் பார்த்துக்கிறேன். கணவனை வழிக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியில் அவன் மீது ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டாள் சுகுணா. மறுநாள் விடியலில் மேகநாதன் எழுந்து குளித்து சுத்தமாக உடை உடுத்தி இருந்தார். பூஜை அறை என்பது அந்த சிறிய வீட்டில் நிறைவேறாத ஒரு வசதி. சமையலறையின் ஒரு பக்கத்து சுவரில் தெய்வங்களின் படங்கள் இருந்தன. படங்களை துடைத்து பொட்டிட்டு பூ வைப்பது அவரது வேலை. ஏன், பல சமயங்களில் விளக்கேற்றுவதும் அவரது வேலையாக தான் இருந்தது. அவர் மனைவி கனகத்தின் மறைவு நாள் அன்று ஒவ்வொரு வருடமும் அவர் அவளது நினைவாக மல்லிகைப்பூ மாலை வாங்கி அவளது படத்திற்கு சூட்டுவது வழக்கம். மற்றபடி திதி போன்ற விஷயங்களை குறைத்து கொண்டு விட்டிருந்தார். மருமகள் வந்த பின்பு அறவே நிறுத்தியும் விட்டார். எனக்கு இந்த மாதிரியான திதி விஷயங்கள்ல நம்பிக்கை கிடையாது என்று சுகுணா அடுத்து சொல்லிவிட்டால். கனகத்திற்கு மல்லிகைப்பூ என்றால் உயிர். அவர்கள் சிந்தாதிரிப்பேட்டை வாழ்க்கையில் தினம் ஒரு பொட்டலம் மல்லிகைப்பூ வாங்காமல் அவர் வீடு திரும்ப மாட்டார். அதேபோல் அவளது கடைசி பயணத்திற்கு மல்லிகை பூவாலேயே அலங்காரம் செய்து வழியனுப்பி வைத்து தம் துயரை தணிக்க விரும்பினார். அம்மாவின் நினைவு நாளன்று நரேந்திரன் ஒன்றும் சாப்பிட மாட்டான். அவனாகவே ஒரு மல்லிகை மாலையை வாங்கி வந்து அம்மாவின் படத்திற்கு சூட்டுவான். அது ஒரு காலம். இப்போது அம்மாவின் நினைவு நாளே அவனுக்கு மறந்துவிட்டதே. ஃப்ரிட்ஜை திறந்தவர் மூக்கில் மல்லிகை பூவின் வாசனை மோதியது. ஏது இந்த வாட்டி அம்மா நினைப்பு வந்துட்டுதா நரேனுக்கு? பரவாயில்லையே. ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒருங்கே பொங்கின. மெதுவாக அந்த இலைச்சுருளை நீக்கி பார்த்தார். நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மல்லிகை சரம். மெதுவாக வெளியே எடுத்தவரின் கரங்கள் நடுங்கின. கனகம், உன் மேல நரேனுக்கு ரொம்ப பாசம் பாத்தியா? நான் தான் கோபத்துல ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் என்று மனதின் உள்ளே கூறியபடி ஃப்ரிட்ஜ் கதவை மூடினார். பூஜை நடுவில் காலையில் தன்னால் எடுத்து துடைத்து வைக்கப்பட்டிருந்த கனகத்தின் போட்டோ பொட்டிட்டு சந்தனக்கீற்றுடன் சிரித்தபடி அவரை பார்த்தது. பாத்தியா கனகம், உன் மருமகளுக்கு கூட சொல்லாம பூ வாங்கி வச்சிருக்கான். உவகை பொங்க மல்லிகையை மாலையாக படத்திற்கு அணிவித்தார். விளக்கை ஏற்றி ஊதுவத்திகளை செருகிவிட்டவர் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டார். கனகம், நம்ம குழந்தை நரேந்திரன் அவன் நல்லபடியா வாழணும். மேன்மேலும் வாழ்க்கையில முன்னேறி குழந்தையும் குடும்பமுமாக இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. கண்களில் கசிந்த நீரை துடைத்தார். ஞாயிறு காலை டிஃபன் காஃபி என்ன என்பதை மருமகள் வந்து தீர்மானிக்க வேண்டும். சற்று நேரத்தில் மருமகள் சுகுணா எழுந்து பல் தேய்க்கும் ஒலி கேட்டது. சுட சுட காஃபியை கலந்து சாப்பாட்டு மேஜை மீது வைத்தார் அவர். காஃபியை பருகியபடி சுகுணா மூக்கை உறிஞ்சினாள். மல்லிகையும் ஊதுவத்தி வாசனையுமாக காலை வேளையில். இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காத டிஃபன் செய்திடணுமா? மெதுவாக மேகநாதன் துவங்கினார். அவள் விழிகளில் கேள்விக்குறி. உங்க அத்தையோட நினைவு நாள். வருஷத்தில் இன்னைக்கு ஒரு நாளைக்காவது அந்த இறந்து போன ஆத்மாவுக்காக நாம கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும்.
சட்டனை ஏதோ பொறி தட்டியவளைப் போல எழுந்தாள் அவள். வேகமாக ஃப்ரிட்ஜை திறந்து, ஆமா, இங்க மல்லிப்பூ பொட்டலம் வச்சிருந்தேனே, எங்க அது? அவளது திடீர் கேள்வியால் குழம்பி போன மேகநாதன், அப்படின்னா அது நரேன் வாங்கினது இல்லையா? நீ நீ தயங்கியபடி நின்றார். இது என்ன விபரீதம்? இவள் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடிக்கின்றன. கண்களில் அனல் தெரிக்கிறது. அட ஆண்டவா! எதற்காக பூஜை அறை பக்கம் எட்டி பார்க்கிறாள்? ரொம்ப அழகா இருக்கு. யாரை கேட்டுக்கிட்டு மல்லிகைப்பூவை செத்தவங்க படத்துக்கு போட்டு வீணடிச்சிங்க? விஷத்தை கக்கினாள் அவள். அவருக்கு பலமான ஆத்திரம் வெகுண்டு எழுந்தது. உன் அளவில் அவள் செத்து போனவள் தானம்மா. ஆனா உனக்கு இத்தனை அழகான புருஷனை பெத்து கொடுத்தவங்கிறத மறந்துடாத, அழுத்தமாக கூறிவிட்டு அப்பால் செல்ல முயன்றார். என்ன அநியாயம் செஞ்சிருக்காரு நரேன், இங்க வந்து பாரேன், கிரீச்சிட்டாள் சுகுணா. அரை தூக்கத்தில் படுக்கையில் உருண்டு கொண்டிருந்த நரேந்திரன் அலறி புடைத்துக் கொண்டு ஓடி வந்தான். தூக்கம் கலைந்துவிட்ட எரிச்சல் ஒரு புறம், மனைவியின் கோபத்திற்கு காரணம் எதுவோ என்ற கலக்கம் ஒரு புறமுமாக அவனை அலைக்கழித்தன. சுகுணா, என்ன நடந்தது? பதறினான் அவன். இன்னைக்கு என் தோழிகள் வருவாங்கன்னு சொன்னேனே, நினைப்பிருக்கா? வீடியோ படம் பார்க்க வருவாங்கன்னு சொன்னதானே? ஆமா, அவங்க வந்தால் இருக்கட்டும்னு 4 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கையோட ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை உங்க அப்பா என்ன செய்துட்டார் தெரியுமா? என்ன செய்துட்டார்? பரப்பரத்தான். ஒன்னும் செய்யலப்பா நரேன். இன்னைக்கு உங்க அம்மா மகராசி செத்து போன நாள். நீதான் உங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டியோன்னு நினைச்சுக்கிட்டேன். நெஞ்சிலே முள் தைத்த வேதனையுடன் நரேன் தந்தையை பார்த்தான். அவனை குற்ற உணர்வு உறுத்தியது. ஏதோ அம்மாவுக்காக முன் ஜாக்கிரதையா வாங்கி வச்சிருக்கேன்னு நினைச்சு உங்க அம்மா படத்தை எடுத்து வச்சு இந்த மல்லிகைப்பூவை போட்டுவிட்டேன். அவர் குரல் தடுமாறியது. தொண்டை கரக்கரத்தது. கனகம், 4 முழ பூவிற்கு கணக்கு பார்க்கிற மனிதர்கள் இவர்கள். நல்ல வேலை நீ தப்பி விட்டாய். இல்லாவிட்டால் 4 நாள் பட்டினி போட்டுவிடக்கூடிய அரக்கர்கள். மனம் துயரத்தால் ஓலமிட்டது. உங்களுக்கு வேணும்னா வேற பூ வாங்கி இருக்கலாமே அப்பா. மகனின் சமாதானம் அவருக்கு எரிச்சலை ஊட்டியது. கேவலம் 4 முழம் பூ, அதை உபயோகித்து விட்டால்தான் என்ன? வேறு போய் வாங்கி வரலாம் என்று மனைவியிடம் கூற முடியாத மகன் அவரிடமல்லவா கேட்கிறான். உண்மைதான் நரேன். உசிரோடு இருக்கிறவங்களுக்கே மரியாதை இல்லாதப்போ செத்தவங்க படத்துக்கு எதுக்கப்பா மாலையும் மரியாதையும்? அந்த கிழத்துக்கு எதுக்கப்பா மாலையும் மரியாதையும்? அது இந்த கிழத்துக்கு விளங்கலையே என்றவர் சமையலறை பக்கம் சென்று சுவரில் சாய்ந்தபடி அழத் துவங்கினார். சுந்தரம் நண்பனை உற்று பார்த்தார். இனிமே எதுக்காக வேதனைப்படுற? நாம தான் எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டோம். ஒரு நல்ல நாளும் பார்த்து வச்சிட்டேன். உன் மகனுக்கும் மருமகளுக்கும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே என்றார் கனிவுடன். வயசு ஆகிட்டு வர்ற சமயம் வேற வீடு கேக்குதா என்று நொடிப்பால் மருமகள். சொல்லட்டுமே, உன் கையில் பணம் இருக்குது. வாழ்க்கை வாழறதும் வாழாததும் உன் விருப்பம். சுந்தரம் சிரித்தார். அந்த தாம்பர ஆசாமிய நேரா பார்த்து பேசணுமே. விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கட்டும் சுந்தரம். ஏன் திடீர்னு துப்பறியும் கதை மாதிரி கடைசி நிமிடத்துல எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்த போறியா மேகா? சுந்தரம் குறும்புடன் கண்களை சிமிட்டினார். இதில் மர்மம் என்ன வச்சிருக்கப்பா? பிடிக்காத இடத்துல வற்புறுத்தலாக உட்கார்ந்திருப்பானேன். எங்கே நமக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்குமோ அங்கே போய் இருந்துடுறது நல்லது இல்லையா? அதெல்லாம் சரிதான். ஆனா உன்னாட்டம் மனசுக்குள்ள மூடி வச்சுக்க என்னால முடியாதுப்பா. நான் எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவேன். பயமுறுத்தலாக முடித்தார் சுந்தரம். போகட்டும், அந்த தாம்பரம் ஆசாமியை நாம எப்ப சந்திக்கிறது? நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா? வேண்டாம் சுந்தரம், பிற்பகல் 3 மணிக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் அழைச்சிட்டு வா. அன்று பிற்பகல் சுகுணாவிற்கு அலுவலகத்தில் வேலை எதுவும் ஓடவில்லை. வீடியோ படங்களை பேராசையுடன் அடுத்தடுத்து ஓயாமல் பார்த்ததன் விளைவு வேறு. கடந்த ஞாயிறன்று மாமனாருடன் ஏற்பட்ட மோதலில் கிழவர் குணம் கிட்டு போய் வருகிற எரிச்சல், இது போதாத குறையாக ஸ்கூட்டர் சரிவர ஓடாமல் மக்கர் செய்த ஆத்திரம் எல்லாமுமாக அவளது தலைவலியை அதிகமாக்கி விட்டிருந்தன. கணவனது அலுவலகத்தில் புதிதாக வந்திருந்த எம்டி மிகுந்த கண்டிப்புடன் காணப்பட்டார். அதனால் நரேந்திரன் ஆபீஸில் குடிக்கொள்ளாத குறையாக வீட்டிற்கு நேரம் கழித்து வந்து கொண்டிருந்தான். இத்துடன் பஸ்ஸில் நெரிசலில் இடிபட்டு கொண்டு ஆபீஸ் போகும் தொல்லை வேறு. ஸ்கூட்டரிலேயே சொகுசாக போய் உடை நலுங்காமல் வீடு திரும்பிய சுகுணாவிற்கு பஸ் பயணம் சினத்தை உண்டு பண்ணியது. நரேனும் பஸ்ஸில் வருவான். அதுலேயும் எப்பவோ. அன்று காலை இருவரும் சேர்ந்து பஸ் நிலையத்திற்கு வந்தபோது நரேன் சொன்னான், சுகுணா, நீ எனக்காக காத்திருக்காத, நான் வர நேரம் ஆகலாம். கணவன் இல்லாமல் அவள் வீடு திரும்பிய முதல் அனுபவம் வேறு. எல்லாமுமாக ஆவேசத்துடன் வந்தவளின் கண்களில் பஸ் இறங்கும் இடத்தின் அருகே இருந்த ரெஸ்டாரண்டின் வாயில் முகப்பு பட்டது. ஒரு கப் காஃபி சாப்பிட்டு விட்டு போனால் என்ன? எண்ணமிட்டவளாய் மெல்ல களைப்புடன் நுழைந்தாள். அவளது கண்கள் நாலாபுறமும் நோட்டமிட்டன.
சற்று முன்னதாகவே அவள் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு வந்துவிட்டிருந்தாள். ரெஸ்டாரண்டில் கூட்டம் அதிகம் இல்லை. குடும்ப அறைக்குள் நுழைந்தவள் அலுப்பு நீங்க அங்கிருந்த வாஷ் பேசினில் முகம் கழுவ குனிந்தாள். அங்கிருந்த தடுப்பின் மறுபக்கத்தில் மிக பழக்கமான குரல். திடுக்கிட்டவளாக மெல்ல எட்டி பார்த்தவள் ஒரு வினாடி உறைந்து போனாள். அவளது மாமனார் மேகநாதன் ஒரு தாடிக்கார மனிதருடன் அவரது தோழர் சுந்தரத்துடனும் பேசிக் கொண்டிருந்தார். சுந்தரத்தை அவள் அடிக்கடி பார்த்திருக்கிறாள். ஆனால் அந்த தாடி ஆசாமி யார்? 10,000 ரூபாய் முதல்ல கொடுத்துட்டா. மேகநாதன் பேசியது அவள் காதில் விழுந்ததும் சட்டென சுதாரித்து கொண்டாள். நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா பிறகு பிரச்சனையே இராது. வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமாக இருக்கலாம், தாடிக்காரர் மெல்ல கூறினார். நெஞ்சும் மார்பும் படக் படக் என அடித்துக்கொள்ள சுகுணா ஒரே எட்டில் வெளியே வந்தாள். 10,000 ரூபாய் எதற்காக? அந்த தாடிக்காரனிடம் அள்ளி கொடுக்க போகிறார் இந்த மனுஷர். அரை காசு பிள்ளைக்கு கொடுக்க மனம் வராத இவர் எதற்காக அப்படி ஒரு பெரும் தொகையை வாரி வழங்க வேணும்? அன்றிரவு கணவன் வரும் வரை அவள் மனம் எதிலும் செல்ல மறுத்தது. சாதாரண நாட்களாக இருந்தால் மாமனாரிடமே நேரடியாக கேட்டுவிட்டிருப்பாள். ஆனால் அன்றைய வீடியோ சம்பவத்திற்கு பிறகு அவளால் எதையுமே கேட்க முடியவில்லையே. தோழிகளுடன் வரவேற்பு அறையில் அரட்டை அடித்தபடி அமர்ந்திருந்தாள் சுகுணா. நரேந்திரன் அருகில் இருந்த ஓட்டலிலிருந்து டிஃபன் வகையறாக்களை தருவித்திருந்தான். காலையில் கோபித்துக் கொண்டு வெளியேறிய மாமனார் பிற்பகல் வீடு திரும்பும் போது பலத்த சிரிப்பும் பேச்சுமாக அங்கே கலகலப்பு. மேகநாதன் காலையில் நடந்த சம்பவத்தால் பெருத்த அதிர்ச்சிக்கு உள்ளாகிவிட்டிருந்தார். அதனால் அவர் வந்தவர்களை நிமிர்ந்து கூட பார்க்காதபடி உள்ளே செல்ல முயன்றார். உன் மாமனார் தானே சுகுணா? அன்னைக்கு பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே சுத்தமா இருக்காரு. உடம்பு கூட ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்கு. கிசுகிசுத்தால் வட்டொருத்தி. சுகுணாவோட சமையல் அவருக்கு நல்லாவே தெம்பு கொடுத்திருக்கு. உட்காத்தி வச்சு இன்னொரு கல்யாணம் செய்யலாம். வேறு ஒருத்தி அடிக்குரலில் கூறவும் சிரிப்பலை பரவியது. மேகநாதன் வெறுப்புடன் அவர்களை நிமிர்த்து பார்த்தார். இன்னைக்கு இவனோட அம்மா செத்து போன நாள். மகனை சுட்டி காட்டினார். அதை கொண்டாடத்தான் இன்னைக்கு உங்க செலவுல படம் போட்டு காட்டுறாங்க. குரோதமாக கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். சட்டென ஒரு வினாடி மௌனம் நிலவியது. கிழவரின் எதிர்பாராத தாக்குதலினால் திகைப்புற்று அப்படியே அமர்ந்து விட்டார்கள் யாவரும். நரேந்திரன் தாடை இறுக கோபத்துடன் தகப்பனாரை தேடிக்கொண்டு பின்னால் வேகமாக நடந்தான். எதுக்காக அப்பா அப்படி பேசுனீங்க? சுகுணா தோழிங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்னை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க பேசாத நரேன். ஏதோ சமையல்கார கிழவன்னு அவங்க அலட்சியமா பேசுற அளவுக்கு உன் மனைவி இடம் கொடுத்திருக்கா. நான் அப்படியெல்லாம் அடிமையா இருக்கிற ஆசாமி இல்லைன்னு அவங்க புரிஞ்சு கொள்ளணும்னு தான் சொன்னேன். அன்று ஒரு யுத்த காண்டம் நடந்து முடிந்த பிறகு சுகுணா மாமனாரிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டிருந்தாள். இப்போது தாடிக்காரருடன் என்ன பேச்சுவார்த்தை இருக்கும் என்ற விஷயம் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது. இரவு 10 மணிக்கு மேல் களைப்பும் சோர்வுமாக வீடு திரும்பிய கணவனிடம் அவள் ரகசியமாக விஷயத்தை போட்டு உடைத்தாள். அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததும் அவளுக்கு ஏமாற்றத்தை உண்டாக்கியது. என்ன நரேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? கணவனின் தோல் மீது சாய்ந்தபடி சினுங்கினாள். சுகுணா, அப்பாவை பத்தி சிந்திக்க இப்ப நேரம் இல்ல. எங்க எம்டி புதுசா வந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அவரை எப்படியாச்சும் நம்ம வீட்டுல ஒரு விருந்துக்கு கூப்பிடணும். சுகுணா வியப்புடன் நம்ம வீட்லயா என்றாள். ஆமா, அந்த விருந்துல தான் என் பதவி உயர்வே அடங்கி இருக்குது. சுகுணா 10,000 மறந்து பதவி நாற்காலியை தேடுவதில் முனைந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. சுகுணாவும் நரேந்திரனும் மிக்க சுறுசுறுப்பாக இயங்கினர். வீட்டில் விதம் விதமான காய்கறிகள் குவிந்தன. சுகுணா வீட்டை சுத்தப்படுத்தினாள். புதிய திரை சீலைகளை ஜன்னலுக்கு இட்டு அழகுபடுத்தினாள். வரவேற்பு அறை சோஃபா அருகில் சிறிய முக்காலி வந்து அமர்ந்தது. அதன் மீது புத்தம்புது மெருகுடன் பித்தளை குத்து விளக்குகள் காட்சி தந்தன. பூஜைக்காக விளக்கு ஏத்தாட்டியும் பாலிஷ் போட்டு பார்வையா வைக்க தெரியுது. மேகநாதன் சிரித்து கொண்டார். அவரிடம் எதுவும் கலந்து கொள்ளாமல் கணவன் மனைவி இருவருமே விருந்து கொண்டாடும் வைபவத்தை பற்றி திட்டங்கள் தீட்டினார்கள். சாப்பாட்டு மேஜையில எல்லாத்தையும் வச்சிடலாம், பஃபே முறையில சாப்பாட்டு வச்சுட்டா நல்லது, சுகுணா கூறினாள். எங்க எம்டி வடக்கத்திக்காரரு. நம்ம ஊர் இட்லி தோசை சாம்பார் எல்லாம் பிடிக்குமா. அதனால நல்லதா சட்னி, பூ போல இட்லி, சூடா வடை, சாம்பார் எல்லாம் செய்துடு. எல்லாம் கவனமா செய்யணும், ஜாக்கிரதை, மனைவியிடம் எச்சரித்து விட்டிருந்தான் நரேந்திரன். யாருக்கோ விருந்து நமக்கென்ன என்ற பாவனையில் பலமுறை வெளியே போய் வந்து கொண்டிருந்தார் மேகநாதன். சுந்தரத்துடன் பலமுறை பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள் அவருக்கு. உங்க அப்பா சும்மா அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒழுங்கா நல்ல துணி போட்டுக்க மாட்டாரு. வேணும்னே கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம அவமானப்படுத்திட்டா என்ன செய்யறதுன்னு ஒரே கவலையா இருக்கு என்று கையை பிசைந்தாள் சுகுணா. வேறு சமயமாக இருந்தால் மேகநாதனே மகனுக்கும் மருமகளுக்கும் உதவி இருப்பார்.
வீட்டை சுத்தம் செய்து சமையலில் ஒரு கை கொடுத்திருப்பார். இப்போது அவர்தான் வேண்டாத விருந்தாளியாகிவிட்டாரே. மகன் தந்தையிடம் வந்தான். இதை பாருங்க அப்பா, எங்க எம்டியை இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன். அவர் கூட இன்னும் கொஞ்சம் ஆபீஸ்காரங்க வருவாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க வெளியே வந்து அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிடாதீங்க. கண்டிப்பாக கூறி வைத்தான். உங்க ஆபீஸ்காரங்க கண்ணுல படக்கூடாது, அவ்வளவுதானே? மேகநாதன் கசப்புடன் கூறினார். அதுக்காக சமையலறை பக்கமே வராம போயிட்டா எனக்கு? சுகுணா கணவனை தூண்டினாள். சுகுணாவும் நானும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். அப்ப ஏதாச்சும் அடுப்புல இருக்கிறத கவனிச்சுக்கணும். மகனது தயக்கத்தை கண்ட மேகநாதனுக்கு வெறுப்புடன் சிரிப்பும் வந்தது. அவனுக்கு அப்பாவை காட்டிலும் ஓர் உதவியால் தேவை, அவ்வளவே. சரி, மேகநாதன் அறையினுள் மறைந்தார். சிறிது நேரத்தில் வாயிற்புறத்தில் கார்களும் ஸ்கூட்டரும் ஆட்டோவுமாக ஓசைப்பட வந்து நின்றன. சுகுணா அலங்காரவல்லியாக வந்தவர்களை வரவேற்றுக் கொண்டிருப்பது அவர் காதில் விழுந்தது. இடையிடையே நரேந்திரன் உள்பக்கம் வந்து கண்காணித்து விட்டு போனான். சாப்பாட்டு மேஜை மீது பீங்கான் தட்டுக்களை அடுக்கி வைத்தார் மேகநாதன். ஸ்பூன்கள், முள்கரண்டி இத்தியாதிகளையும் அழகாக வைத்தார். சுகுணா மேஜை மீது பளபளப்பான ஸ்டீல் பாத்திரங்களில் வைத்திருந்த டிஃபன், சட்னி வகையறாக்களை நோட்டம் விட்டாள். எல்லாம் ரெடியாப்பா? நரேந்திரன் எட்டி பார்த்தான். மேகநாதன் தலையை அசைத்துவிட்டு அடுப்பங்கரை மேடை அருகே வந்தார். அடுப்பின் மீது எண்ணெய் சட்டி புகைந்து கொண்டிருந்தது. மணமும் கூடவே புகைந்தது. அநியாயம். பெற்ற தகப்பனை மற்றவர்களுக்கு பெருமையுடன் அறிமுகப்படுத்த முடியாவிட்டாலும் போகட்டும். அடுப்படியில் எடுபிடி ஆளாக வல்லவாய் இருக்க வைத்து விட்டான். பற்களை கடித்து கொண்டவர் சூடான வடைகளை பொரித்து எடுத்தார். எம்டி தயாசாகர் கரகரப்பான வடைகளை கையில் எடுத்து ஒரு கடி கடித்தார். எக்ஸலண்ட், உங்க வீட்டு சமையல்காரர் ரொம்ப நல்லாவே செய்திருக்கார். ஐ லவ் இட். நாக்கை சப்பு கொட்டினார். இதுதான் தருணம் என்று சுகுணா எம்டியின் தட்டில் மேலும் சூடான வடைகளை சட்னியுடன் ஓடிச் சென்று பரிமாறினாள். இட்லிகளும் வடைகளுமாக அரை மணி நேரத்தில் சாப்பாட்டு மேஜை காலியாகி வெறும் எச்சில் தட்டுகளுடன் காட்சியளித்தது. சுட சுட காஃபியை பருகியபடி நரேந்திரனது எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் எம்டி தயாசாகர். அவரது தயவை சம்பாதிப்பதில் கணவனும் மனைவியும் கண்ணும் கருத்துமாக இருந்தனர். விருந்து முடிந்து யாவரும் விடைபெறும் சமயம் தயாசாகர் உற்சாகத்துடன் கூறினார். இத்தகைய அருமையான விருந்தை கொடுத்த உங்கள் மனைவிக்கு என் பாராட்டுதல்கள். சற்று யோசித்துவிட்டு, முக்கியமாக மொறுமொறுவென்று வடையை தயாரித்தாரே உங்கள் சமையல்காரர், அவரை பாராட்டி விட்டுத்தான் போக வேண்டும். சமையலும் ஒரு கலை அல்லவா? எங்கே அந்த கலைஞர் என்றார் அவர். சுகுணா ஆடிப்போனாள். நரேந்திரன் மனைவியை பார்த்து விழித்துவிட்டு உள்ளே செல்ல மனமின்றி நின்றான். எங்கே அவரை கூப்பிடுங்க, தயாசாகர் உரக்க கூறியதும், யாரை கூப்பிட்டாங்க? என்னையா? கேட்டபடி மேகநாதன் வெளியே வந்தார். அடுப்படியில் வேலை செய்ததால் முகத்தில் பூத்திருந்த வியர்வையை மேல் தொண்டினால் துடைத்தபடி வந்தவர் ஒரு கணம் மலைப்புடன் நின்றார். தயாசாகர் வியப்பும் மகிழ்ச்சியுமாக, மிஸ்டர் மேகநாதன், என தெரியுதா? நான் தான் சாகர் என்றபடி அவர் அருகில் ஓடோடி வந்து நின்றார். கோசல்ராம் வீட்டில் வளர்ந்த அவரது மருமகன். அக்கால் மகனா அது? மேகநாதன் கண்களை சுருக்கி அவரை உற்று பார்த்தார். வியப்பினால் அவர் கண்கள் விரிந்தன. நீ கோசல்ராம் மருமகன் இல்ல? நீங்க எப்படி இங்க? தடுமாறினார். சின்ன பிள்ளைல பார்த்தது போலயே நிறுத்திவிட்டார். நீன்னு சொன்னா போதும், எங்க மாமா கம்பெனிய முன்னுக்கு கொண்டு வந்ததே நீங்க தான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வார். உங்களை போல ஒரு நாணயஸ்தர் கிடைச்சா கம்பெனி எப்படி பெருகி பேரெடுக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் கடைசி வரைக்கும் உங்களை பத்தி தான் பேசினார். மனமுருக பேசிய தயாசாகர் சட்டென நினைவு கூர்ந்தார். உங்களை மறந்தா நன்றி கொன்றதற்கு சமானம். தொடர்ந்தார். ஆமா, இந்த வீட்டுல நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? இவர் உங்களுக்கு என்னவாகணும்? நரேந்திரனை சுட்டி காட்டியபடி கேட்டார் அவர். மேகநாதன் புன்னகைத்தார். தயாசாகர், இதோ இருக்கானே நரேந்திரன், இவனுடைய அம்மா என் மனைவி, அவ்வளவுதான். என்னது, மிஸ்டர் நரேந்திரன், இவர் உங்க அப்பாவா? இவ்வளவு பெரிய மனுஷரை எனக்கும் அறிமுகம் செஞ்சு வைக்காம? எம்டியின் முகம் கடுக்கடுத்தது. எப்பேற்பட்ட அநியாயத்தை செய்திருக்கீங்க? பெத்த தகப்பனார், அதிலும் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர், அவரை கால் செருப்பை விட கேவலமா? உணர்ச்சி வசப்பட்டவராய் என்னையாவது ஆசீர்வாதம் செய்யுங்க சார் என மேகநாதன் காலில் நெஞ்சான் கிடையாக விழுந்தார். சற்று நேரத்தில் நரேந்திரனிடமோ சுகுணாவிடமோ முகம் கொடுத்து பேசாதவராய் தயாசாகர் திரும்பி போய்விட்டார். அன்றிரவு முழுவதும் வீட்டில் எவருமே தூங்கவில்லை. அந்த கசப்பான சம்பவத்திற்கு பிறகு மேகநாதனும் தன் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த விட்டிருந்தார். இனி மகனிடமிருந்து நிரந்தரமாக பிரிய வேண்டியதுதான் என்ற தீர்மானத்திற்கு வந்திருந்தார். 2 நாட்கள் கழித்து ஒரு நாள் பிற்பகல் நரேந்திரன் பதறிக்கொண்டு வந்தான். அப்பா அப்பா! அவனுக்கு பின்னால் சுகுணாவும் அடக்கமாக நின்றிருந்தாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க.
உங்க பெருமை தெரியாம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டோம். சுகுணா கண்களில் நீர் வடிய ஆரம்பித்தது. எதற்காக இந்த புதிய திருப்பம்? குழப்பத்துடன் மகனை பார்த்தார் மேகநாதன். அப்பா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் வர இருந்தது. அன்னைக்கு வந்தாரே எம்டி தயாசாகர், அவர் மனசு வச்சாதான் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனா வார்த்தைகள் தடுமாற நரேந்திரன் தத்தளித்தான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாதான் உங்க மகனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுகுணா அரற்றினாள். அப்படியா? நரேந்திரன் வேலையில் ரொம்ப கெட்டிக்காரனாச்சே. பதவி உயர்வு தன்னால் கிடைச்சிருக்குமே. கிண்டல் தொனிக்க மேகநாதன் பேசினார். பதவி உயர்வு கிடைச்சிருக்கும். ஆனா அன்னைக்கு உங்களை இங்க பார்த்த பிறகு ரொம்ப கோபமா இருக்காரப்பா. ப்ளீஸ் எனக்காக ஒரு ஃபோன் செய்யுங்க போதும். என் எதிர்காலம் உங்க கையில் தானப்பா இருக்கு. நரேந்திரன் மன்றாடினான். மாமா, நடந்தது எல்லாம் மறந்துடுங்க. இனிமே நாங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிறோம். மேகநாதன் உரக்க சிரித்தார். சுகுணா, உன் புருஷன் என் மகன். அந்த கடமைக்காக தயாசாகருக்கு நான் ஃபோன் செய்திடுறேன். என்னால எந்த விதமான பதவி உயர்வும் அவனுக்கு வராமல் போகக்கூடாது. கவலைப்படாத. அப்பா, நரேந்திரன் விழிகளில் நீர் பலப்படுத்தது. ஆனால் இனிமேல் என்னை கவனிச்சுக்கிற சிரமத்தை உங்களுக்கெல்லாம் நான் தரமாட்டேன். என்னப்பா சொல்றீங்க? நரேந்திரன் பதறிப்போனான். பல நாளா யோசிச்சு செய்த முடிவுதான். தாம்பரத்துல ஒரு சிறு தோட்ட வீட்டை நாங்க 4-5 வயசானவங்க சேர்ந்து வாங்கியிருக்கோம். என் பங்குக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். சுந்தரம் அவருடன் கூட 4-5 பேர்கள் வயதானவர்கள் உண்டு. எல்லோருமாக சேர்ந்து நிம்மதியாக இருப்போம். சமையல் கலைதான் எனக்கு கைவந்த கலையாச்சே. மற்றவங்க ஆளுக்கு ஒரு வேலையாக பகிர்ந்து கொண்டு செய்யறதா தீர்மானம் செய்துட்டோம். அதனால இனிமே இந்த கிழவன் தொல்லை உங்களுக்கு இருக்காது என்றார். அப்பா என்ற நரேந்திரன் சிறு குழந்தையைப் போல தேம்பி அழலானான். அந்த கண்ணீருக்கு கரையக்கூடாது என மனதை மேகநாதன் திடப்படுத்திக் கொண்டார்.